வணக்கம் மக்களே. நள்ளிரவில் அரங்கேறிய அரசியல் வியூகம். திருச்சியில் அமித்ஷாவோட மிட் நைட் உத்தரவு. அப்போ எடப்பாடி பழனிசாமியோட நிலைமை தான் என்னங்கிறத பற்றி இந்த மொழியில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. தமிழக அரசியல் களம் ரொம்பவே சூடு பிடிச்சிருக்கிற இந்த நிலைமையில் பாரதிய ஜனதா கட்சியோட தேர்தல் வியூகங்களை வகுப்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேற்று அதிரடியாக திருச்சிக்கு வருகை தந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. வரவிருக்கும் தேர்தலை முன்னிட்டு கூட்டணி கணக்குகளை சரி செய்கிறதுக்கும் கட்சியோட நிர்வாகிகளை உற்சாகப்படுத்துறதுக்காகவும் இந்த திடீர் பயணம் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நேற்று இரவு 11:30 மணியளவில் தனி விமானத்தின் மூலமாக திருச்சி விமான நிலையம் வந்தடைஞ்சிருக்காங்க அமித்ஷா அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பாஜக நிர்வாகிகளோட உற்சாக வரவேற்பும் இதில் இருந்திருக்கு. அங்கேருந்து பலத்த பாதுகாப்போட திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு தனியார் நட்சத்திர விடுதிக்கு அவர் போயிருக்காங்க. அமைச்சர் ஓய்வெடுப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட இந்த நிலைமையில் சரியாக நள்ளிரவு 12 மணிக்கு பாஜகவோட உயர்மட்ட குழு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. இந்த முக்கியமான சந்திப்பில் மத்திய அமைச்சர் எல் முருகன் மேலிட பார்வையாளர்கள் அரவிந்த் மேனன், சுதாகர் ரெட்டி, மூத்த தலைவர்கள் நயினா நகேந்திரன், பொன் ராதாகிருஷ்ணன் இவங்க எல்லாம் பங்கேற்றிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வந்துகிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்துகிற முயற்சியில் பாஜக ரொம்ப தீவிரமாகவே இறங்கியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக ஆளும் திமுகவை வீழ்த்தணும்னா அதிமுகவோட பிளவுபட்ட அணிகளை ஒன்றிணைக்கிறது தான் ஒரே வழின்னு சொல்லி பாஜகவோட குறிக்கோளாக இருக்குதுன்னே சொல்லலாம். கொங்கு மண்டலத்தோட பலமான வாக்கு வங்கியை கொண்ட கொங்கு சமூகமும் தென் தமிழகத்தோட தேர்தல் வாக்கரசியலில் முதுகெலும்பாக இருக்கிற முக்குளத்தோர் சமூகமும் கைகோர்த்தால் மட்டும்தான் வெற்றிங்கிறது சாத்தியம்னு சொல்லி பாஜகவோட மேலிடம் நினைக்கிறாங்க. இருந்தாலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை திரும்பவும் கட்சியில் சேர்ப்பதற்கு ஆரம்பத்திலேருந்தே கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் நேற்று ஆலோசனை நடத்தினப்ப தமிழகத்தோட தற்போதைய அரசியல் சூழலை பற்றி தலைவர்கள்கிட்ட கேட்டப்ப அமித்ஷா அவர்கள் சில முக்கியமான கட்டளைகளை பிறப்பிச்சிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக கூட்டணி குழப்பங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் அவங்க பேசியதாக தெரிய வருது. தேமுதிகவை கூட்டணியில் இணைக்கிறது தொடர்பான பேச்சுவார்த்தைகள்லாம் அதிமுக கவனிச்சுக்கும். ஆனால் ஓபிஎஸ் தரப்புடனான கூட்டணியை எந்தவித தாமதமும் இன்றி உடனடியாக இறுதி செய்யணும்னு சொல்லி அவங்க கராராக உத்தரவிட்டிருக்காங்க. மேலும் வெறும் பேச்சோடு நிற்காமல் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்துகிற பூத் அளவில் போய் கூட்டணியை பலப்படுத்தணும்னு சொல்லி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. தன்னோட காரைக்கால் பயணத்தை முடிச்சுக்கிட்டு மாலை 6 மணி அளவில் திரும்பவும் ஹெலிகாப்டர் மூலம் திருச்சிக்கு திரும்பிய அவர் உடனே தன்னோட தனி விமானத்தில் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அமித்ஷாவோட இந்த மின்னல் வேக வருகையும் நள்ளிரவு ஆலோசனையும் தமிழக பாஜக வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.